குட் ஈவினிங் பிள்ளைகள். ரைட். அப்போ கவனிக்கூட நாங்கள் அன்றைக்கு இந்த எளிய பொறிகள்ன்ற பாடத்தில் வந்து ரெண்டு கணக்கு பார்த்தினாங்க. பொறிமுறை நயமும் வேக விகிதமும் காண்ற பார்த்தினாங்க. ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் பாருங்க என்னென்றால் ஒன்று இந்த வேலையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வேலை. இப்போ வேலை அண்டைக பாருங்க என்னடா வேலை அண்டா என்னண்டாடா வேலை அண்டா என்னண்டால் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் தான் இருக்கு. இதுதான் விசைக்கான சமன்பாடு. இப்ப நாங்க இந்த விசை வேலையை வந்து ரெண்டு வகையா பார்க்க போறோம். சார் வேலை வந்து விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் பார்க்கலாம். இதை நாங்கள் இந்த ரெண்டு வகையான வேலை இடம் போறப்ப கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பொறி மீது செய்யப்பட்டவை ஒன்று பொறி மீது செய்த வேலை. பொறி மீது செய்த வேலை பாருங்கடா. இந்த பொறி மீது நாங்கள் செய்த வேலை. பொறிக்கு நாங்க ஒரு வேலையை செய்யல, பொறி எங்களுக்கு ஒரு வேலையை திருப்பி செய்யப்போம். பொறி மீது செய்கிற வேலையை நாங்கள் சொல்லுவோம். அப்ப இங்க விசை மாதிரி யார் இருக்கிறார் என்றால் நாங்கள் பொறிக்கு செய்கிற வேலை தானே. பொறி மீது செய்த வேலை என்றால் நாங்கள் பொறிக்கு என்ன வேலை செய்யறோம் அதுதான் பொறி மீது செய்த வேலை. ரைட். அப்ப நாங்கள் கொடுக்குற விஷயம் தான் வரப்போ. அப்ப நாங்க கொடுக்குற விஷயக்கு என்ன பேர் என்றால் எத்தனம். ரைட். கவனம் ஃபுல்லா கலதை கேட்போம். எத்தனம். அப்ப எத்தனம் தர எத்தனம் அசைந்த தூரம் என்று பேர். ரைட். அப்ப இது வந்து பொறி மீது செய்த வேல். அடுத்தது பொறியினால் செய்த வேல். பொறியினால் செய்த வேல். இப்போ பொறியினால் செய்த வேலை வந்து குழம்ப கூடாது. இப்போ பொறியானால் அதுக்கு அப்படித்தான் விசை தர தூரம். இப்போ விசை அங்க ஆண்டால் பொறியினால் செய்யப்பட்ட வேலைக்காக விசை ஆண்டா சுமை ரெண்டு ஒரே அளவுதான். சுமை தர சுமை அசைந்த தூரம் என்று சுமை தர சுமை அசைந்த தூரம். ரைட். இப்போ பாருங்க பிள்ளையார். அப்ப இங்க அழகா பாத்தீங்கன்னா வேலை அழகா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விசை தானே பிள்ளை. எத்தனை சுமையெல்லாம் விசை தானே. விசை வந்து என்ன இருக்கோம்னா நியூட்டன்ல இருக்கும். கட்டாயம் விசை வந்து நியூட்டன்ல இருக்கணும். அதே மாதிரி தூரம் வந்து என்ன இருக்கணும் அப்படி மீட்டர்ல இருக்கும். கட்டாயம் தூரம் வந்து என்ன இருக்கணும் மீட்டர்ல இருக்கணும். அப்ப சென்டிமீட்டர்ல தந்தாலும் நாங்க என்ன செய்யணும் மீட்டர்ல மாத்தி போடணும். போட்டா வேலை அழகு சொன்னா ஜூல் ரெண்டு பேர் அளவு என்ன வரப்போகுது ஜூல் ரெண்டு வரப்போகுது. ரைட். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொறியின் திறன். பொறியின் திறன். பொறியின் திறன் காண்றா ரெண்டு தான் காணலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வீதம் பண்றோம் திறன். இப்ப நாங்கள் பொறிக்கு ஒரு வேலையை கேட்போம் மேடம். ரைட். இப்ப கீழே வந்து பொறி மீது செய்த வேலை. மேல வந்து பொறியினால் செய்த வேலை. பெற 100% கொண்டு வர எத்தனை வீதம் கொண்டு வர விளங்காமலே தரவன் எத்தனை வீதம் கொண்டு வர மேடம் தெரியல. பாருங்க எத்தனை வீதம் மட்டும் வர போறீங்க. அது மாதிரி இன்னொரு நான் பொறியும் துறை இருந்த பொறிமுறை நயம் கீழே வேக விகிதம் பேர 100%. ரைட். எப்படி நாங்க என்ன செய்யலாம் ரெண்டு விதமா இந்த பொறியின திறன் அதாவது எத்தனை வீதம் திறன் இருக்கு சொல்லி சார். இப்ப நீங்க எக்ஸாம் எழுதலாம். இப்ப நாங்க உங்களுக்கு வந்து 100 வீதம் படிப்பிக்கிறோம் என்றால் நீங்க 100 வீதம் எழுத மாட்டீங்களான். அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு 50 மார்க்ஸ் 50 வீதம் 60 அப்படிதான் பெற போகுது. அதான் இது. அதாவது நாங்கள் வந்து இந்த பொறிக்கு வந்து ஒரு வேலை செய்தோம் என்றால் நாங்க எத்தனை வீதம் செய்யறோமோ அது வந்து பொறியாங்களை திருப்பி செய்ய போகுது. அப்ப நாங்க செய்யற வேலை எத்தனை வீதம் திருப்பி செய்ய போன்ற இந்த பொறியின திறன் இருக்கு. அப்ப எவ்வளவு திறனாக இருக்குதுன்னு சொல்லி
இப்போ திறன் கூடனே செய்வாங்க வந்து இந்த வீதம் வந்து கூட போகுது. இப்போ நீங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அப்படின்னு செய்வாங்க மார்க்ஸ் வந்து 90 85 போகும். ரைட், எல்லாரையும் 40 20 போகும். அப்போ அதான் திறன்றோம். அதான் இந்த பொறியும் திறன் சொன்னால் என்ன சொல்லுங்க, அப்போ நாங்கள் பொறி மீது நாங்கள் ஒரு வேலையை செய்யக்கல, அதங்களுக்கு திருப்பி வேலையை செய்ய போகுது. அப்போ அது எத்தனை வீதம் என்ற காணப்போகிறோம். இதே நாங்கள் இது சாராட்ட மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பொறியும் ரெண்டு தான் கிடைக்கலாம். மற்ற ஒன்று பொறிமுறை நயத்துங்க வேக வீதம் சொல்லிட்டு விளங்க. இது வந்து அதை வந்து எத்தனை வீதம் சொல்லி வரப்போ விளங்காவுல என்ன கிளியர் இல்லை. ரைட், இந்த 4 சமன்பாடு வழியை கொள்ளுங்க இருக்க. ரைட், 4 சமன்பாடு வழியை கொள்ளுங்க அவளே கணாஜியா பிரமணி. இப்போ நேற்று 2 கணக்கு அண்டை 2 கணக்கு பார்த்தினாங்க. ஏன்னா கொண்டு பொறுமை நேரம் காண்றேன் பார்த்தினாங்க, வேக வீதம் காண்றேன் பார்த்தினாங்க. ரைட், இப்போ 4 சாம்பாடு இருக்கிறது. அதான் 3 சாம்பாடு காண்ற 4, அதுக்கு 2 சாம்பாடு வேறப்போ பொரியும் திறனுக்கு. சார் இதை வச்சு நான் கணக்கு செய்ய போகிறோம். கணக்கு கட்டாயம் பேரும் சாம்பாடு போடுங்க. நான் ஒரு கணக்கு கொண்டு செய்வோம், 2 கணக்கு 3 கணக்கு செய்வோம். வெளியிட்டீங்களா பிள்ளையார்? ரைட், வெளியிட்டீங்களா பிள்ளையார்? ரைட், அப்போ கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. ஒரு கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. முழு பேரும் செய்யணும். செய்வதற்கு ஆன்சர் போடுற பேருங்க. முழு பேரும் செய்ய ஒரு கேள்வி எழுதுங்க. கேள்வி உண்டு. முன்னூறு நியூட்டன் நிறைவுடைய பொருள் ஒன்றை 300 நியூட்டன் நிறைவுடைய பொருள் ஒன்றை 300 நியூட்டன் நிறைவுடைய பொருள் ஒன்றை 100 நியூட்டன் விசையை பிரயோகித்து அசைக்கும் போது 300 நியூட்டன் நிறைவுடைய பொருள் ஒன்றை 100 நியூட்டன் விசையை பிரயோகித்து அசைக்கும் போது 100 நியூட்டன் விசையை பிரயோகித்து அசைக்கும் போது
அசைக்கும்போ அசைக்கும்போது பொருளானது 30 நியூட்டன் 30 மீட்டர் சென்டிமீட்டர் பொருளானது 30 சென்டிமீட்டர் அசையும் அதே வேளை பொருளானது 30 சென்டிமீட்டர் அசையும் அதே வேளை பொருளானது 30 நியூட்டன் அசையும் அதே வேளை எத்தனம் 120 சென்டிமீட்டர் தூரம் அசைந்தது 120 சென்டிமீட்டர் தூரம் அசைந்தது 120 சென்டிமீட்டர் தூரம் அசைந்தது விளங்குதா கேள்வி பொருளானது 300 நியூட்டன் நிறைய பொருளானது 100 நியூட்டன் விசையை பிரயோகித்து அசைக்கும் போது பொருளானது 30 சென்டிமீட்டர் அசையும் அதே வேளை எத்தனமானது 120 சென்டிமீட்டர் தூரம் அசைந்தது புரியாதா கேள்வி ரைட் இனி எழுதுங்க முதலாவது கேள்வி அதுல முதலாவது கேள்வி உடன் தரவு பிள்ளைகள் எழுதுங்க முதலாவது கேள்வி பொறிமுறை நயஞ்சாது பொறிமுறை நயஞ்சாது பொறிமுறை நயஞ்சாது இரண்டாவது கேள்வி வேக விகிதம் ஜாது வேக விகிதம் ஜாது வேக விகிதம் ஜாது மூன்றாவது முதலாவது கேள்வி பொறிமுறை நயஞ்சாது இரண்டாவது கேள்வி வேக விகிதம் ஜாது மூன்றாவது கேள்வி பொறி மீது செய்யப்பட்ட வேலை யாது பொறி மீது செய்யப்பட்ட வேலை யாது நாலாவது பொறியினால் செய்யப்பட்ட வேலை யாது நாலாவது பொறியினால் செய்யப்பட்ட வேலை யாது நாலாவது பொறியினால் செய்யப்பட்ட வேலை யாது பொறியினால் செய்யப்பட்ட வேலை யாது அடுத்த பொறியின் திறஞ்சாது திறனம் போல அழகு 2 முறையிலும் செய்து காட்டுங்க அவளே 2 முறையிலும் செய்யுங்க சரி இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்த ஒரு முறையில் செய்யலாம் எல்லாம் ஒரே ஆன்சராக வரும் 2 முறையை போட்டு தான் ஒரே ஆன்சராக வரப்போகுது அப்போ நீங்கள் என்ன இப்போ முதல் கணக்கு தானே 2 முறையும் செய்து காட்டுங்க இப்போ எக்ஸாமுக்கு எது கேட்காது கணிங்க சரி விளங்குது அவளே அப்போ கேள்வியை திருப்பி சொல்கிறேன் பேர் 300 நியூட்டன் நிறைவுடைய பொருள் ஒன்று மீது 100 நியூட்டன் விசையை பிரயோகித்து அசைக்கும் போது பொருளானது 30 சென்டிமீட்டர் தூரம் அசையும் அதே வேளை எத்தனமானது 120 சென்டிமீட்டர் தூரம் அசைந்தது முதலாவது கேள்வி பொறிமுறை நயஞ்சாது இரண்டாவது கேள்வி வேக விகிதம் யாது மூன்றாவது கேள்வி பொறி மீது செய்யப்பட்ட வேலை யாது நாலாவது கேள்வி பொறியினால் செய்த வேலை பொறியினால் செய்யப்பட்ட வேலை யாது அடுத்த பொறியின் திறஞ்சாது ரைட் வேகமா செய்யுங்க போல ஒரு 5 நிமிஷம் வேகமா செய்யுங்க சமன்பாடை எழுதிச்சு வேணுமா சமன்பாடு அழகெல்லாம் முக்கியமாடா தனியாக இதுக்கு தான் மார்க்ஸ் போடுறது சமன்பாடு தான் மார்க்ஸ் போடுறது சமன்பாடு எழுதி அழகோட போட்டு பிரதிக்கிட்டு அழகோட போட்டு செய்துட்டு குயிக் ஆன்சரை சொல்லுங்க
செய்திங்களா பிள்ளைகள்? செய்தாச்சாடா? என்ன பிள்ளை சத்தத்தையே காணல? இப்போ எடுத்துட மாட்டீங்களா? சரிங்க பிள்ளைகள், மெசேஜ் பண்ணுங்க, எஸ் சொன்னோம். ஏன் செய்ய டைம் தேவையா இல்லாட்டி விளங்க இல்லையா? டைம் தேவையா இல்லாட்டி விளங்க இல்லையா? ஏன் செய்யலை? நான் செய்து விடுவேன், பிரச்சனை சொல்லுங்க. டைம் தேவைன்னா எல்லாமே இல்லாட்டி நான் விளங்க பார்த்து விடுறேன். ரைட், ஓகே தான். இதே சமன்பாடு நாலுக்கும் இருக்குடா, 4 எளிய வரைக்கும் இருக்கு. நம்பு சாய்தளம் என்ன கப்பி சிலுவனாச்சா 4க்குமே இதே சமன்பாடு இதே கணக்குகள் இருக்கு. அப்போ வடிவா செய்யணும், வடிவா பாடம் கச்சிருக்கணும், தான் செய்யலாம். இந்த பாடம் ஃபுல்லாக கணக்கு தான். 4 எளிய வரைக்கும் இந்த கணக்கு இந்த இதே சமன்பாடு வந்துகிட்டே இருக்கு. ரைட், அப்போ கவனிங்க பிள்ளைகள், பாருங்க சின்ன விஷயம் பாருங்க. கேள்வியை பாருங்க பிள்ளைகள், என்ன சொல்றாங்க? 300 நியூட்டன் நிறையுடைய ஒரு சுமைக்கு, அப்ப சுமை வந்து பாத்தீங்கன்னா 300 நியூட்டனா இருக்கு. சேவலை நீங்க தரவை குடிச்சிங்க. சுமை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்க போனா 300 நியூட்டனாக இருக்கு. சுமை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எத்தனை வந்து 100 நியூட்டன், நாங்க பிரியோகிசம் வந்து 100 நியூட்டனா இருக்கு. எத்தனை வந்து 100 நியூட்டனா இருக்கு. அதான் சொல்றீங்க 300 நியூட்டன் விசையுடைய நிறைவுடைய பொருளுக்கு 100 நியூட்டன் விசையை பயன்படுத்தி அசைக்கிறார். அசைக்க என்ன செய்யண்டா, சுமை வந்து பாத்தியண்டால் 30 சென்டிமீட்டர் அசை. அதே போல எத்தனை வந்து 120 சென்டிமீட்டர் அசைதான் சொல்லியிருக்கிறார். இதான் கேள்வி. ரைட், இப்ப கூட முதலாவது சொல்லியப்ப பொறுமுறை நான் இங்க ஆண்டு கேட்டிருக்கிறேன். பொறுமுறை நயம் பொறுமுறை படிச்சது நம்பி என்ன பொறுமை நயம்டா,
சுமையின்கள் எத்தனை சுமையின்கள் எத்தனை அப்ப எவ்வளோடா சுமை சுமை வந்து 300 நியூட்டன் எத்தனை வந்து எவ்வளோடா 100 நியூட்டன் அப்ப சுருக்கலாம் சுருக்கினால போகுது 3 பேரும் அழகு இல்லை சரி பொறுமையாது வந்து என்ன அழகு இல்லை இந்த ரெண்டாவது பேர் வேக விகிதம் வேக விகிதம் இப்ப எழுதவனா போட்ட கவனம் எழுத டைம் விடுவேன் வேக விகிதம் பேடா எத்தனை அசைந்த தூரத்துங்க சுமை அசைந்த தூரம் படிச்சிருக்கிறான் எத்தனை அசைந்த தூரத்துங்க சுமை அசைந்த தூரம் அப்ப எத்தனை தூரம் சொல்லுவாங்க 120 சென்டிமீட்டர் அசைஞ்சிருக்கு எத்தனை சுமை வந்து பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அசைஞ்சிருக்கு அப்ப எவ்வளோ சொல்லிக்கியாண்டா 4 வரப்போ எவ்வளோடா 4 வரப்போது வேக விகிதம் அடுத்த வழியா மூன்றாவது பொறி மீது செய்யப்பட்ட வேலை பொறி மீது செய்யப்பட்ட வேலை ரைட் என்ன சமன்பாடு எத்தனம் தர எத்தனம் அசைந்த தூரம் சோட்டா போடுற ரைட் அப்ப எவ்வளவு எத்தனம் எத்தனம் 100 நியூட்டன் எத்தனை 100 நியூட்டன் தம்பியாக எத்தனை அசைந்த தூரம் எவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்கு எத்தனம் 120 சென்டிமீட்டர் அசைஞ்சிருக்கு தம்பி இப்ப நாங்க என்ன செய்வோம் சொன்னா இதை மீட்டருக்கு மாத்தோம் அப்ப சென்டிமீட்டர் மீட்டர் மாத்த என்ன செய்யணும் 100ஆல பிரிக்க போறோம் விளங்குதாவுல சென்டிமீட்டர் மீட்டர் என்ன செய்யணும் 100ஆல பிரிக்க போறோம் ரைட் நீங்க செய்ய போற இந்த 100 வெட்டுப்பட போல போகுது 120 என்ன அழகு ஜூல் அண்டுவர் ரைட் அதே மாதிரி 4வது பேர் பொறியினால் செய்யப்பட்ட வேலை பொறியினால் செய்யப்பட்ட வேலை போகுது சுமை தர சுமை அசைந்த தூரம் எவ்வளவு சுமை 300 நியூட்டன் சுமை எவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்கு 30 சென்டிமீட்டர் மீட்டர் மாதிரி சுமடா 100ஆல பிரிக்க போறோம் அப்ப இங்க சைவ சைவ வெட்டுப்படும் எவ்வளவு வெட்டுப்படுங்கடா 90 ஜூல் வரப்போ சரியா பிள்ளை எவ்வளவு வரப்போதா 90 ஜூல் வரப்போகுது இப்ப எழுத வேண்டாம் போட்ட கவனியில அடுத்த அஞ்சாவது பொறியின் திறன் கேட்கிறான் திறன் நாங்க 2 விதமா காணலாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா என்னது பொறி மீது செய்யப்பட்ட வேலை மேல பொறியினால் செய்யப்பட்ட வேலை பெற 100 ரைட் அப்போ பொறி மீது செய்யப்பட்ட வேலை எவ்வளோடா 120 மேல எவ்வளோ 90 பெற 100 எவ்வளோ சொல்லிக்கா ஜூல் ஜூல் வெட்டுப்படும் இந்த மேல 3×4 பெற 100 வரும் அது கூட வரப்போகுது 75%. சரியாகலே இதே முறை 2 மற்ற முறையை செய்தோம்னு சொன்னார் திறன் சமன் 2 பேரும் மேல பொறிமுறை நயம் கீழே வேக விகிதம் பெற 100 ரைட் எவ்வளோ பொறிமுறை எவ்வளோடா 3 வேக விகிதம் 4 தர 100%. ஒரு அளவு 75%. சரியா பிள்ளையர் ரைட் எழுதிக்கொள்ளுங்க. நான் பொறியின் திறம் வந்து 2 முறையாக செய்து காட்டியிருக்கிறேன்டா. சரி 2 முதற்காக 2 எழுது பிறகு கேட்குற மட்டும் எழுதலாம். இப்படி ஒரு கணக்கு கட்டாயம் வரும்ல இந்த பாடத்தில். இது எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ நாங்கள் நம்புற செய்திருக்கிறோம். இதே மாதிரி என்ன செய்யும் சாய்தளத்திலையும் வரும். ஆன்சர் விளங்கலையா இல்லாட்டி எழுத விளங்கப்படுத்தின விளங்கலையா? அஞ்சாவது
திறனுக்கு என்ன பண்ண சாம்பார் புல்லாளுங்க நீங்கள் இருக்கீங்களா சாம்பார் புல்லாளுங்க என்னது பொறி மீது செய்யப்பட்ட வேலை மேல பொறியினால் செய்யப்பட்ட வேலை தர 100 தான் சமன்பாடு எவ்வளோ பொறி மீது செய்யப்பட்ட வேலை இங்க இருக்கு 120 ஜூல் இப்ப கீழே 120 ஜூல் வரும் மேல 90 ஜூல் வரும் தர 100 இது சுருக்கலாம் வேற ஜூல் ஜூல் வெட்டுப்படும் செவ வெட்டுப்படும் இல்லையா இதான் மூன்றாவது சுருக்கலாம் மூன்றுங்க 4 தர 100 சுருக்கி பெறப்படாகும் 75 வீதம் கொண்டு வரும் அதே மாதிரி மற்ற முறையை செய்த மாட்டான் இப்ப நான் வெளியே சாம்பாட புள்ளாளுங்க பொறியின் திறன் வந்து மேல பொறிமநாயத்துக்கு கீழே பேக விகிதம் தர 100 எவ்வளவு பொறிமநாயம் செய்திருக்கிறோம் 3 பேக விகிதம் 4 தர 100 எவ்வளவு கண்ணு ஒரே விடாம இப்படித்தான் ஒரே விடாம வரப்போகுது சரியா இப்படி வந்து கட்டாயம் எல்லாத்துக்குமே வரும் 4 எளிய வரைக்கும் இந்த கணக்கு வரும் வடிவா பாடனா வச்சுக்கிறவங்க ஈஸி விஷயம் வெளியிட்டு சொல்லுங்க பிள்ளையர்
சரியா எழுதிட்டீங்களாடா? ரைட். அப்ப அடுத்த கெரியும் போடுங்க பிள்ளைகள் சாய்தல். ரைட். அடுத்த விஷயம் ரெண்டாவது. இப்போ நான் நம்ப முடிச்சிட்டோம் பிள்ளையர். அந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாய்தல். ரைட். இப்போ சாய்தல்னாங்க தெரியும் பிள்ளையர். ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? இப்போ நாங்கள் ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையர், நாங்கள் ஒரு பொருளை வந்து மேலே தூக்கின்றதை விட ஒரு சாய்வான ஒரு இடத்தின் கூட நாங்கள் பொருள் அசைக்க அப்படிங்குவாங்க இலகுவாக இருக்கு. மேலே கொண்டு வந்து அப்படிங்கும்போது இலகுவாக இருக்கு. சரியான? ரைட். அப்ப அதே மாதிரி நாங்கள் வாகனத்தை வந்து ஒரு பொருளை நாங்கள் ஏற்றுறோம்னு சொன்னார். ஒரு பெரிய லொரி ஒன்று நாங்கள் என்ன செய்வோம், பொருளை ஏற்றோம்னு என்ன செய்யலாம்? நாங்கள் மேலே தூக்கி ஏற்றுற விட சாயுதம் சொன்ன என்ன செய்யணுங்க, ஒரு குறைஞ்ச விஷயப்பை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், பொருளை வந்து தள்ளி கொண்டு என்ன செய்யலாம், மேலே ஏற்றக்கூடியதாக இருக்கு. சரி, நீங்கள் அன்றாடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சந்தை பார்த்துருப்பீங்க. ரைட். இப்போ நாங்கள் கேட்க வேண்டாம் பாருங்க, இது ஏ அமைப்பு பி அமைப்பு இருக்கு, ரெண்டும் சாயுதம் தான். இது வந்து 45 கோணத்தை இருக்கு, இங்கே 30 கோணத்தை இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு பொருளை வந்து நாங்க மேல கொண்டு போறோம், சாயுதளம் வழிய மேல கொண்டு போறோம். இதுல எந்த படத்துல வந்து நாங்க கொண்டு போற இலகுவாக இருக்கு, ஏயிலியா வீலியா நாங்க இலகுவாக தள்ளலாம். சொல்லுங்க, ஏயிலியா வீலியா பொருளை இலகுவாக கொண்டு போகக்கூடிய இருக்கு. ஏ வந்து 45 பாகை, பி வந்து 30 பாகை. என்ன காரணம் அதையும் சொல்லுங்க. ரைட். கட்டிக்காரப்பல என்ன இதில் நாங்கள் இலகுவாக கொண்டு போகலாம், பியில இலகுவாக கொண்டு போகலாம். அதாவது இந்த சாயுதத்தின் கோணம் இருக்குதானே பிள்ளை, இந்த கோணம் குறைஞ்சு, அதாவது சாய்வு வந்து கூடினா இந்த கோணம் குறையுது, சாய்வு கூட. இப்போ சாய்வு கூட என்ன செஞ்சுங்க, எங்களுக்கு வந்து இலகுவாக நான் என்ன செய்யலாம், மேலே வந்து கொண்டு வர ஈஸியாக இருக்கு. இங்கே வந்து என்ன செய்யும், கோணம் கூட கூட கொஞ்சம் நகர்த்தினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அப்போ இதான சொல்லுங்க, இதெல்லாம் வந்து இலகுவாக இருக்கு. நீலாம் வந்து இருக்கு இலகுவாக, அந்த கோணம் வந்து குறைந்தால் என்ன செய்யும், சாய்வு வந்து கூடும். இப்போ சாய்வு கூட என்ன இருக்கு, இலகுவாக கொண்டு போகலாம். ரைட். இப்போ வந்து அன்றாட வாழ்வு நாங்கள் சாயுதளம் பயன்படுற சந்தர்ப்பங்களை பார்ப்போம். ரைட். கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாகனத்தில் வந்து நாங்கள் பொருட்களை ஏற்றுறோம். இப்போ நெல் கொண்டு ஒரு பெரிய எண்ணெய் விரலை நம்ம ஏற்றுறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாகனத்தை வந்து தூக்கி, அந்த விரலை வந்து தூக்கி ஏற்றுற கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு பலகை மாதிரி சாயுதளத்தை என்ன செய்யணும், அதை வந்து தள்ளி கொண்டு ஏற்றுறது வந்து இலகுவாக இருக்கும். மற்றது ஏணி, ஏணி வந்து ஒரு சாயுதளத்தான். ஏணி, படிக்கட்டு, மாறின படிக்கட்டு, ஆப்பு, திருகாணி, திருகாணினா ஸ்க்ரூ டிரைவர், திருகாணி செலுத்தி, ஸ்குருவாணி, திருகாணி, என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஒரு சாயுதளமாக இருக்கு. உதாரணமா நாங்கள் ஒரு தடி ஒன்று நாங்கள் நேரத்து இருக்க போகணும்னு சொன்னால் மட்டமாக இருக்கும், நாங்கள் கொஞ்சம் சாய்வை சீவுவோம் மேடம். அந்த சீவி போட்டு தான் செய்வோம், நடுவில் வந்து இலகுவாக, ஏன்னா சாய்வாக இருக்குன்னு இலகுவாக வந்து
என்ன செய்யலாம், நகர்த்தக்கூடியதா இருக்கு. இதுல ஒரு சாய்தளம் தானே. பல வாங்கின்ற முனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாய்வாக இருக்கும், சாய்வாக வெட்டப்பட்டிருக்கும், மட்ட மேலாம சாய்வாக இருக்கும். இதுல ஒரு சாய்தளத்துக்குரிய உதாரணமா தான் இருக்கு. விளங்க வெளியே கொள்ளுங்க பிள்ளை. சாய்தளம் அன்றாட வாழ் கரிம்பொழி அன்றாட வாழ்வில் சாய்தளம் பயமனு சந்தர்ப்பம், அன்றாட வாழ்வில் சாய்தளம் பயமனு சந்தர்ப்பங்கள். ஒன்று ஆப்பு, 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 படிக்கட்டு, 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 ஏணி, 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 திருகுஜாக்கு, 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 திருகாணி, திருகாணி, திருகுஜாக்கு, திருகாணி, திருகாணி, திருகுஜாக்கு. வாகனங்களில் பொருட்களை ஏற்றுதல், வாகனங்களில் பொருட்களை ஏற்றுதல். இதெல்லாம் சாயத்துக்கு உதாரணமா இருக்கு. அடுத்த போடுங்க, சாய்தளத்தின் சாய்வு அதிகரிக்கும் போது, சாய்தளத்தின் சாய்வு அதிகரிக்கும் போது, சாய்தளத்தின் சாய்வு அதிகரிக்கும் போது, சாய்தளத்தின் சாய்வு அதிகரிக்கும் போது பிரகட்டுக்கா போடுங்க, போடுங்க. கிடையுடன் ஆக்கும் கோணம் குறைவடையும் போது பிரகட்டுக்கா போடுங்க. கிடையுடன் ஆக்கும் கோணம் குறைவடையும் போது, கிடையுடன் ஆக்கும் கோணம் குறைவடையும் போது, சாய்தளத்தின் சாய்வு அதிகரிக்கும் போது பிரகட்டுக்கா போடுங்க. கிடையுடன் ஆக்கும் கோணம் குறைவடையும் போது மூடிடுங்க. சாய்தளத்தின் சாய்வு அதிகரிக்கும் போது எத்தனம் குறைவடைந்து, எத்தனம் குறைவடைந்து, அதாவது குறைந்த விசை, குறைந்த விசையுடன், குறைந்த விசையுடன் பொருட்களை இலகுவாக கொண்டு செல்லலாம், பொருட்களை இலகுவாக மேலே கொண்டு செல்லலாம். அது எத்தனம் குறைவடையும். சாய்தளத்தின் சாய்வு அதிகரிக்கும் போது குறைந்த விசையை பயன்படுத்தி இலகுவாக பொருட்களை மேலே கொண்டு செல்லலாம். போடுங்க. எத்தனம் குறைவடையும், எத்தனம் குறைவடையும். ரைட். இப்போ சாய்தளத்துக்கும் இதே மாதிரி கணக்குகள் இருக்கு. வெளியே கொள்ளுங்க கேள்வி. வெளியே கொள்ளுங்க அப்படியே கேள்வி. வெளியிட்டீங்களா? ரைட். வெளியே கொள்ளுங்க கேள்வி. எண்ணெய் தாங்கி ஒன்று நிறை, எதை ரிட்டர்ன் சொல்லணும்? இந்த நோட்ஸியா? சாய்தளத்தின் சாய்வு அதிகரிக்கும் போது பிரகட்டுக்கா போடுச்சுன்னா கோணம் குறைவடையும் போது, கோணம் குறைவடையும் போது குறைந்த விசையை பயன்படுத்தி இலகுவாக பொருட்களை மேலே நகர்த்தலாம், அல்ல கொண்டு செல்லலாம். இதான் நான் சொன்ன நோட்டில் நல்ல விஷயம். சரிதானே? ரைட். இப்போ கணக்கு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். எழுதாது போல நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்து எழுதி கொள்ளுங்க, ரெக்கார்டிங் போட்டு விட்றேன். ரைட். இப்போ கணக்கு எழுதி கொள்ளுங்க. கணக்கு 600 நியூட்டன் நிறைவு எண்ணெய் தாங்கியோட நிறை 600 நியூட்டன் ஆகும்.
எண்ணெய் தாங்கி ஒன்று நிறை 600 நியூட்டன் ஆகும். எண்ணெய் தாங்கி ஒன்று நிறை 600 நியூட்டன் ஆகும். இது 4 மீட்டர் நீளமான சாய்தளம் வழியே 4 மீட்டர் நீளமான சாய்தளம் வழியே 4 மீட்டர் நீளமான சாய்தளம் வழியே நிலமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரமுடைய நிலமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரமுடைய லொரி ஒன்றில் ஏற்றப்படுகின்றது. 4 மீட்டர் நீளமுடைய சாய்தளம் வழியே நிலமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரமுடைய லொரி ஒன்றில் ஏற்றப்படுகின்றது. இதற்கு தேவையான விசை 200 நியூட்டன் ஆகும். இதற்கு தேவையான விசை 200 நியூட்டன் ஆகும். அழுங்க கேள்வி, அதே கேள்விதான். முதலாவது பொறிமுறை நயஞ்சாது, அதே கேள்வி அப்படியே பார்த்துடுங்க. பொறிமுறை நயஞ்சாது, வேக விகிதஞ்சாது, மூன்றாவது பொறி மீது செய்யப்பட்ட வேலையாது, அடுத்தது பொறியினால் செய்யப்பட்ட வேலையாது, பொறியின் திறஞ்சாது. முதலில் அதே 5 கேள்வி. பொறிமுறை நயஞ்சாது, வேக விகிதஞ்சாது, பொறி மீது செய்யப்பட்ட வேலையாது, பொறியினால் செய்யப்பட்ட வேலையாது, பொறியின் திறஞ்சாது. ரைட், செய்யுங்க. ரைட், கவனிங்க பிள்ளைகள், செய்து வராங்க. கவனி. என்ன சொல்லப்படுகிறா பாருங்க பிள்ளைகள். ஒரு சாய்தளம் வழியான ஒரு பொருளோட கொண்டு போறோம். இந்த பொருள் நிறைய வந்து 4 மீட்டர் தூரம் அசையுது. லோரின் உயரம் வந்து 1 மீட்டர். ரைட், இதுக்கு வந்து இவ்வளவு நியூட்டன் விசை தேவைப்படுதுன்னா 20 நியூட்டன் விசை தள்ளுறோம். நான் இவ்வளவுதான் தராது. முதலாவது பாருங்க, பொறிமுறை நயஞ்சாது. பொறிமுறை நயம். ரைட், என்ன வரப்போ சுமை இங்கு எத்தனை எத்தனம் அசைந்த தூரத்திற்கு சுமை அசைந்த தூரம் எவ்வளவு? எத்தனம் 4 மீட்டர் தூரம் அசைது. இதான் எத்தனை அசை தூரம். சுமை அசைந்த தூரம் 1 மீட்டர். ஒரு ஆள் போது 4 பேர். அடுத்த 3வது பேர் பொறி மீது செய்யப்பட்ட வேலை. என்ன வரும்? எத்தனம் பெற
எத்தனை மசைந்த தூரம் எவ்வளவு எத்தனை 200 நியூட்டன் எவ்வளவு தூரம் 4 மீட்டர் நாங்க மீட்டரா தந்திருக்க அப்ப அப்படியே போகலாம் பிரச்சனை இல்லை எவ்வளவு வரப்போகுது 800 ஜூல் அண்டு வரப்போகுது அடுத்தது பொறியினால் செய்யப்பட்ட வேலை 2 பேர் சுமை அசைந்த தூரம் எவ்வளவு சுமை 600 நியூட்டன் பெற 1 மீட்டர் எவ்வளவு வரப்போகுது 600 ஜூல் 2 பேர் தெரியுதா ரைட் அடுத்த அஞ்சாவது பொறியின் திறன் எவ்வளவு திறன் பொறி மீது செய்த வேலை பொறியினால் செய்த வேலை பெற 100 எவ்வளவு வரும் 800 ஜூலுங்கள் மேல் 600 ஜூல் பெற 100 எவ்வளவு தெரியுங்கண்டா 3க்கு 4 அதுவும் அப்படி தர 75% அல்லது முறை 2 வரப்போ திறன் வந்து பார்த்தீங்கன்றால் மேல பொறிமுறை நயம் கீழே வேக விகிதம் பெற 100 எவ்வளவு பொறிமுறை நயம் 3 வேக விகிதம் 4 தர 100 எவ்வளவு வரப்போகுது 75%. Right, எழுதிக்கோ ரைட் பிள்ளைகள் எழுதிக்கொள்ளுங்க எழுதாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்கடா டைம் வந்துட்டு மற்றவா ஜாயின் பண்ணணும் எழுதாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு இப்போ எழுதிக்கொள்ளுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க சரியா பிள்ளைகள்